இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னன்னா, ஆண் உறுப்பை பத்தி நிறைய சந்தேகங்கள். அதோடைய சைஸ் என்ன? அது சின்னதா இருக்கா? பெருசா இருக்கா? வளைஞ்சிருக்கா? கலர் என்ன? நரம்பு தெரியுது. இது மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய வருது. அது ரகசிய கேள்விகள் மாதிரியே என்ன கேட்குறாங்க. அது ரகசியம்லாம் கிடையாது. நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அந்த டென்ஷன், பய உணர்வுலாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்ற ஒரு அட்வைஸ் என்னன்னா, சைஸ் டஸ் நாட் மேட்டர். டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். அதாவது சைஸை வந்து நீங்க பெருசா மைண்ட்ல வச்சுக்கிட்டு குழப்பம் பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து அடுத்தவங்க ஆண் உறுப்போட கம்பேர் பண்ணக்கூடாது. இதை ரெண்டையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். இதுல ரெண்டு விதமான வந்து ஆண் உறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வகை வந்து சோயர், இன்னொன்னு குரோயர் டைப். சோயர்னா என்னன்னா, அந்த ஆண் உறுப்பு பிளாக்சீட், அதாவது விரைப்புத்தன்மை இல்லாத நிலையில என்ன நிலையில இருக்கோ, அளவு இருக்கோ, அதே அளவு தான் விரைப்புத்தன்மை வந்ததுக்கு அப்புறம் இருக்கும். இது வந்து 74% இருக்குதுன்னு சொல்றாங்க. குரோயர் டைப்ங்கிறது என்னன்னா, ஆண் உறுப்பு சுருங்கி நிலையில சின்னதா இருக்கும், விரைப்புத்தன்மை வந்தோடனே நீண்டு பெருசாயிடும். இது வந்து ஆல்மோஸ்ட் 26% இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இது ரெண்டு வகையான ஆண் உறுப்பு இருக்குதுங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது என்னன்னா, சார் எனக்கு வந்து ஆண் உறுப்பு ஒரே சைஸா தான் இருக்கு விரைப்புத்தன்மை வந்ததுங்கிறதுக்கு கேள்வியா கேட்கறாங்க. அதை பத்தி புரிதலுக்கு தான் இந்த வகையை பத்தி நான் சொல்லியிருக்கேன்.